பாபரை பற்றி குறிப்பிடும் பொழுது மக்களை சிறிதும் இரக்கமின்றி கொடூரமாக அனைவரையும் கொன்று குவித்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் அவுரங்கசீப். இவர் இந்து கோயில்கள், குருத்வாரங்கள் இதெல்லாத்தையுமே ஒரு இடிச்சு தீக்கு இரையாக்கி அழித்தவர். அக்பரின் ஆட்சியும் மிக கொடுமையானது. அவர் ஒரு சகிப்புத்தன்மையே இல்லாத ஒரு ஆட்சியாளர். சரி, அப்ப உண்மையிலேயே இந்த அவுரங்கசீப், பாபர், அக்பர் இவங்க எல்லாருமே அந்த அளவு கொடுங்கோலர்களா? இந்து மக்களை அந்த அளவு கொன்று குவிச்சாங்களா? நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் திணற தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, முகலாயர்கள், சுல்தான்கள் கொடுங்கோல் ஆட்சி இந்தியாவில் புரிச்சாங்க. பல இந்துக்களையும் மக்களையும் கொன்று குவிச்சாங்க. பல கோயில்களை அவங்க இடிச்சு தள்ளினாங்க, தீக்கு இரையாக்குனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காலங்காலமா இருந்துட்டு வருது. அதே வேளைகளில் அவர்கள் நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, NCERT, அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். இவர்கள் தான் CBSE பாடத்திட்டத்தை உருவாக்குறவங்க. இவங்க சமீபத்தில் ஒரு பாடத்திட்டத்தை ஒரு தலைப்புல சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமா என்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். NCERT இவங்க சமீபத்தில் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டத்துல ஒரு புதிய தலைப்புல ஒரு விஷயத்தை சேர்த்திருக்கிறாங்க. ஆராயும் சமூகமும் இந்தியாவும் அதற்கு அப்பாலும் என்ற ஒரு தலைப்புல சுல்தான்கள், முகலாயர்கள், மராட்டியர்கள் இவர்கள் குறித்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிவிச்சுட்டு, கடந்த காலங்களில் நடந்த தவறுக்கு யாரும் பொறுப்பல்ல அப்படின்னு ஒரு கண்டிஷன் அப்ளையும் கொடுத்துருக்காங்க. பாபரை பத்தி குறிப்பிடும் பொழுது, நகரில் இருக்கக்கூடிய மக்களை சிறிதும் இரக்கமின்றி கொடூரமாக அனைவரையும் கொன்று குவித்த ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் அப்படின்ற வரையில் விவரிக்கிறாங்க அவுரங்கசீப். இவர் இந்து கோயில்கள், குருத்வாரங்கள் இதெல்லாத்தையுமே ஒரு இடிச்சு தீக்கு இரையாக்கி அழித்தவர். ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் அப்படின்ற மாதிரியாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அக்பரின் ஆட்சியும் மிக கொடுமையானது. அவர் ஒரு சகிப்புத்தன்மையே இல்லாத ஒரு ஆட்சியாளர் அப்படின்ற விதத்துல விவரிக்கப்பட்டிருக்கு. சுல்தான்கள், முகலாயர்கள் இவர்கள் மிகவும் மோசமானவர்கள், ஒரு கொடுங்கோலர்கள் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டிருக்கிற வேலைகள்ல மராட்டியர்கள், ராஜபுத்திரர்கள் இவர்களை ரொம்ப உயர்வாகவும் அவர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடத்திட்டம் விவரிக்குது. சரி, அப்ப உண்மையிலேயே இந்த அவுரங்கசீப், பாபர், அக்பர் இவங்க எல்லாருமே அந்த அளவு கொடுங்கோலர்களா? இந்து மக்களை அந்த அளவு கொன்று குவிச்சாங்களா? கோயில்களை இடிச்சு தீக்கு இரையாக்குனாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஆடோ ருஸ்கே இவங்க பாத்தீங்கன்னா இந்த தெற்காசிய முகலாயர்களுடைய அந்த வரலாற்றை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நிபுணர். இவங்க ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணவங்க. 2017ஆம் ஆண்டு கூட ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, த லைஃப் அண்ட் த லெஜசி, இந்தியாஸ் மோஸ்ட் கான்ட்ராவர்ஷியல் கிங் அப்படின்ற ஒரு தலைப்புல 2017ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லோரும் சொல்வது போலவே இந்த அவுரங்கசீப் என்பவர் அந்த அளவு கொடுங்கோலராக அவங்க காட்டணுன்ற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க நிறைய கோயில்களை இடிச்சாங்க, ஆயிரக்கணக்கில் கோயில்களை இடிச்சாங்க, குருத்வாரங்களை இடிச்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. டஜன் கணக்கில் தான் கோயில்களை இடிச்சிருப்பாரு. அதுவும் என்ன காரணங்கள் அப்படின்னா, ஒரு அரசியல் காரணங்களுக்காகவே அது இடிக்கப்பட்டிருக்கு. இதை ஒரு மிகைப்படுத்தும் விதமாகத்தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் கோயில்களை இடிச்சாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க அந்த புக்ல அவங்க எழுதியிருக்கிறாங்க. மேலும் பல இந்து மற்றும் சமண கோயில்களை அவுரங்கசீப் ரொம்பவும் பாதுகாத்து வந்திருக்கிறாரு. அவருடைய ஆட்சி, அந்த அதிகாரத்துல இந்து மக்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு அவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினது இந்த அவுரங்கசீப் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் அவங்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த புக்கு வெளியே வந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. உண்மைக்கு புறம்பா இருக்குன்னு ஒரு குற்றம் சாட்டினாங்க. பட் அதே வேளைகளை ஒரு நேர்மையாக ஒரு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முகலாயர் ஆட்சியை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்கன்ற ஒரு பாராட்டையும் எல்லாருமே குறிப்பிட்டிருந்தாங்க. சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வட இந்தியாவில் கூட அவுரங்கசீப்பினுடைய அந்த கல்லறையை இடிக்கணும், மோசமான ஒரு மனிதர், இந்துக்களை கொண்டு குதிச்சவர், கோயில்களை இடிச்சவர் எப்படி இங்க இருக்கணும், அதை அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வச்சதை பார்க்க முடிஞ்சது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த NCERT அவர்களுடைய புதிய பாடத்திட்டம் 8ஆம் வகுப்புல கொடுத்திருக்கிறது. முகலாயர்கள், சுல்தான்களை பத்தி ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலன் ஆட்சியாளர்கள், அவர்கள் மோசமானவர்கள் அப்படின்ற பல விஷயங்களை கொடுத்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே இன்றைய தினம் இருக்கிறது. மாணவர்கள் வரலாற்றை தெரிஞ்சுக்கணும், இது கட்டாயம். பட் அதே வேளைகளை உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த
மாணவர்கள் மத்தியில் எடுத்துட்டு போகும்போது ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். ஏன்னா மாணவர்கள் சிறு வயதிலேயே சில விஷயங்களை வந்து கிரகிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி போல வந்து எல்லாரையும் சித்தரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப வந்து இங்க முகலாயர்கள், சுல்தான்கள் இவர்களை பத்தி குறிப்பிடும் பொழுது இவர்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் செஞ்சதுக்கு எல்லாமே வந்து இந்த இஸ்லாமியர்கள் இவர்கள் தான் பொறுப்பு. இது நடந்தது பாத்தீங்கன்னா 1600 எல்லாம் நடந்திருக்கும். பட் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து குற்றம் சுமத்தி அவர்கள் மனசு புண்படும் விதமாக பதிவுகள், இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து இப்ப இருக்க காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருக்கு. இதை இன்னும் அதிகரிக்கும் இந்த மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தில் கொண்டு வரது மூலியமா. பாடத்திட்டம் அப்படின்றது 100% அப்ரூவ் பண்ணது, அவங்க சொல்றதா உண்மை நம்பப்படுற விஷயம். அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை கருத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அப்ப அது உண்மைதான் அப்படின்றது மாதிரி எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா இது படிப்பு சம்பந்தமான விஷயம். எல்லா வகையான மக்களும் வாழ்ந்து கொண்டிட்டு இருக்கிற நாடு இந்த இந்தியா. மற்ற கண்ட்ரிலாம் அப்படி கிடையாது. சரி, இப்ப இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. இது மூலியமாக இந்த வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. மிக்க நன்றி. வேற நல்ல வீடியோ சந்திப்போம். வாழ்த்துக்கள்.